அரிசி பருப்பு சாதம் செய்யலாங்களா? ஒரு குக்கரில் எண்ணெய், கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதோடு ஒரு கை கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 4-5 பல்லு பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுருங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அது போக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் நல்லா சேர்த்து விட்டுட்டு அதையும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு தண்ணியை சேர்த்துட்டு அது நல்லா கொதிக்கிற பதத்துக்கு வரட்டும். அது நல்லா கொதித்து வரும்போது அரிசியும் பருப்பையும் சேர்த்து வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு 1 கிளாஸ் அரிசிக்கு 3/4 கிளாஸ் பருப்பு சேர்த்துருக்கேன். அதை நல்லா சேர்த்து வதங்கிட்ட பிறகு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்து சேர்த்திக்கோங்க. அது போக 2 விசில் விட்டுருங்க. நான் வந்து 3 விசில் விட்டுருக்கேன். பிகாஸ் எங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தால் பிடிக்கும். நல்ல 3 விசில் வந்து திறந்து பார்த்தீங்கன்னா கலக்கி விட்டுட்டு அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிரும்.